ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை வந்து மந்த்லி இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ வந்து 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து பெரிய டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி பெரிய டப்பாவிலேருந்து நம்ம சின்ன டப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்குறப்ப சின்ன சின்ன டப்பா தருவாங்க இல்லைங்களா. அந்த டப்பாவை வந்து நம்ம வந்து இந்த சர்க்கரை எடுத்து போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பா வந்து ஒரு சில சமயம் ஸ்பூன் வச்சு மூட முடியாமல் இருக்கும். அப்போதைக்கு ஸ்பூனை தலைகீழாக வச்சு மூடணும் அப்படின்னா டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அதே மாதிரி சர்க்கரை இல்லை எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 கிராம்பை போட்டு விட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து வராது. துவரம்பருப்பு நம்ம வந்து பெரிய டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நம்ம வந்து கையில் எடுத்து போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொடுத்த டப்பா தான். அந்த டப்பா வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ துவரம்பருப்பு வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகா காம்போடு வந்து போட்டு வைக்கணும். ஒரு 2 மிளகா வந்து நம்ம காம்போடு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பருப்பு நல்லாயிருக்கும், வண்டு வராது. இப்போ வந்து அஞ்சரை பெட்டியில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து பொருட்களை வந்து ஃபுல்லாக நெப்பாமல் ஒரு அரைவாசிக்கும் கொஞ்சம் மேலமாக நெப்பி வச்சிங்க அப்படின்னா ஸ்பூனில் எடுக்கிறப்போ வந்து கீழே வந்து சிந்தாது. நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று கலக்காமே இருக்கும். அஞ்சரை பெட்டிக்கு மேலே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வரமிளகாயை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளிக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நஞ்சம் இதில் வந்து சிந்தி இருந்தாலும் இதை வந்து தனியாக ஒரு டப்பாவில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காரக்குழம்புலாம் செய்வோம் இல்லைங்களா, புளிக்குழம்புலாம் வந்து வைக்கிறப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே வந்து போட்டு தாளிப்போம். இதில் வந்து எல்லாம் மிக்சிங்காக இருக்கிறனால இதை வந்து நம்ம புளிக்குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சரை பெட்டியில் கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பொருட்கள் வந்து அதுக்குள்ளே சிந்தவும் சிந்தாத நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும். எப்போவுமே வந்து அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி பணம் வைக்கிறது அப்படிங்கிறது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ வந்து அதவும் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்கள் வந்து எப்போவுமே நம்ம குறைய நெப்பிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பணம் வச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு வகையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து 4 டிவைடு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இதனால் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக டப்பா வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. எடுக்கிறப்பையும் ஒரே டப்பாவை வந்து நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சாதம் செய்கிறோம் அப்படின்னா இந்த டப்பாவை மட்டும் நம்ம வந்து எடுத்தால் போதும். உருளைக்கிழங்கு நம்ம வந்து பல்காக வந்து வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து கிலோ 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு வரப்போ நிறையா வந்து பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு வாரத்துக்கு. அப்போ வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து உருளைக்கிழங்கு வந்து முளை விட்டுரும். அந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு முளை விடாமல் இருக்கணும் அப்படின்னா பூண்டோட அந்த நடுப்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த நடுப்பகுதியை வந்து உருளைக்கிழங்குக்குள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வந்து முளைக்காது. ஸோ அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம பூண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு வந்து அழுக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பூண்டு வந்து அழுகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பூண்டு வாங்கிட்டு வந்த உடனேயே தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த பூண்டு வந்து அழுகாமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த உதிரி பூண்டே வந்து கடையில் விற்கிறாங்க. அந்த பூண்டு வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து நம்மளுக்கு மணியும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உதிரி பூண்டு வாங்குறதோட இந்த மொத்தமாக இருக்க பூண்டு வாங்குறதுக்கும் வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வந்து இந்த உதிரி பூண்டு வந்து நம்மளுக்கு கம்மியாகவே கொடுப்பாங்க. மொத்தமாக இருக்க பூண்டு வாங்குறதோட இந்த உதிரி பூண்டு வாங்குறது அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் உதிரி பூண்டு தான் வந்து வாங்குவேன்.
பூண்டு உரிக்கிறப்போ இந்த தோலெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த தோலெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சாம்பிராணி போடுறப்ப இந்த தோலை வந்து சேர்த்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது இந்த சுவாச கோளாறுகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புகையை வந்து சுவாசிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாள்பட்ட தலைவலி இருக்கிறவங்க இந்த பூண்டு தோலை வந்து தலகாணியாக வந்து அதாவது ஒரு தலகாணி வரைக்கும்ல இந்த பூண்டு தோலை வந்து நெப்பி தலகாணியை வச்சு படுத்திங்கன்னா ஒத்த தலைவலி சரியாகும். அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கணும், சீக்கிரமாக அந்த ஜருக ஆயிடக்கூடாது அப்படின்னா வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒரு சாக்கு விரித்து அதுக்கு மேலே நீங்கள் வெங்காயத்தை பரப்பி வச்சிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டிலெலாம் வந்து வச்சுருப்போம். ஊறுகாய் பாட்டிலுக்கு போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சில்வர் ஸ்பூன் போடுவோம். சில்வர் ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக பிடிச்சிக்கும். அதை வந்து பார்க்குறப்ப அது நம்மளுக்கு சாப்பிடணுன்னே தோணாது. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பூன் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்பூனை வந்து அதை சாப்பிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் பாட்டிலுக்கெலாம் வந்து போட்டுக்கலாம். ஸ்பூன் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புளி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்கிட்ட வந்து புளி இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ வந்து இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பல்க் குவான்டிட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளியை வந்துட்டு நல்லா தட்டில் பரப்பிட்டு அதில் வந்து கல் உப்பை போட்டு எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புளி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த புழு வந்து வராது. புளி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். நம்ம அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில் அலசிட்டு யூஸ் பண்ணுறப்ப அந்த உப்போட இதுவும் போயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஃபி தூள்லாம் வந்து பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில சமயம் வந்து அந்த செப்டிக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த சேசையெல்லாம் நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்போ ஒவ்வொரு பாக்கெட் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி சோப்பு வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம விம் பாரில் வந்து அந்த பாக்ஸ் வரும் இல்லைங்களா, 60 நினைக்கிறேன், 50லேருந்து 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ நான் வந்து அந்த தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். மந்த்லி வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து 125 கிராம் ப்ளஸ் 50 கிராம் ஃப்ரீ வந்துடும். ஸோ 175 கிராம் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இப்போ வந்து இதை நான் வந்து 2 சோப்பு வாங்கினாலே அந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆகிருது. கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் சேவ் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சோப்பு தனித்தனியாக வாங்கி அந்த இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கிறப்போ இது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சேவிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் தான். கோதுமை மாவு ரொம்ப நாளைக்கு வந்து புழு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கைப்படாமல் எடுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம காம்போடு இருக்கிற வரமிளகாயை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கோதுமை மாவில் ரொம்ப நாளைக்கு வந்து புழு இருக்காது. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா ஓட்டை ஆகிடுச்சு, அதனால் வந்து இந்த டம்ளர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.